2862 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் 51,951 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் தாவேகா 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. பண்ருட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மோகன் 10,663 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். பண்ருட்டி தொகுதியை அதிமுக கைப்பற்றி இருக்கிறது. பண்ருட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மோகன் 77,385 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை அடுத்து வந்த விசிக வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் 66,816 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் தாவேகா 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. கடலூர் தொகுதியை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. அந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளராக களமிறங்கிய ராஜ்குமார் 15,519 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். கடலூர் தொகுதியையும் தாவேகா தன் வசப்படுத்தி இருக்கிறது. தாவேகா வென்றிருக்கக்கூடிய அல்லது முன்னிலையில் இருக்கக்கூடிய 107 தொகுதிகளில் ஒரு தொகுதியாக கடலூரும் இணைந்திருக்கிறது. கடலூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராஜ்குமார் 69,847 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை அடுத்து வந்த அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் 54,176 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தாவேகாவின் தலைவர் விஜய்க்கு ரஜினிகாந்த் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து தாவேகா தலைவர் விஜய்க்கு தொடர்ந்து வாழ்த்து மழை பொழிந்த வண்ணம் இருக்கிறது. பிரதமர் மோடியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தியிலிருந்து அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வரிசையில் ரஜினிகாந்தும் இணைந்திருக்கிறார். ரஜினிகாந்த் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தாவேகாவிற்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். வாழ்த்து செய்தியில் அவர் விஜய்க்கு தனது கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிற வெற்றியை அடுத்து தாவேகா தலைவர் விஜய்க்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவலை தெரிவிப்பதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் யுவராஜ். ரஜினி தன்னுடைய வாழ்த்துல என்னென்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முன்னணி நடிகரும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் அவருடைய கட்சியினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ரஜினிகாந்த் இந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து ரஜினிகாந்த் குறித்தான பல விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தற்பொழுது விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பெயரை குறிப்பிட்டு தற்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பதிவிலே வாழ்த்து ஒன்றினை தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கும் கட்சியினருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தனிப்பட்ட முறையில் ரஜினியும் விஜயும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் திரைத்துறையில் விஜய்க்கு ஒரு முன்னோடியாகவும் ரஜினிகாந்த் திகழ்ந்து வரக்கூடிய நிலையில் அவ்வப்போது விஜய் ஒவ்வொரு நேரத்திலும் தெரிவிப்பார், என்னுடைய முன்னோடி ரஜினிகாந்த் அவர்தான் என்னுடைய திரை வாழ்க்கை பயணத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எனவும் தன்னுடைய ஆரம்பகால கட்டத்திலிருந்து ரஜினியை முன்னுதாரணமாக வைத்தே விஜய் தன்னுடைய திரைப்படங்களில் நடித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அரசியலுக்கு வந்த பிறகும் அரசியலுக்கு வரப்போக தருவாயிலும் ரஜினிகாந்த் விஜய் இடையே போட்டியானது நிலவி வருகிறது என்ற அந்த ஒரு கருத்தும் சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. இரு தரப்பினர்களும் தங்களுடைய அந்த பதில்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் யாரையும் குறிப்பிட்டும் யாரையும் விமர்சிக்க கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் தொடர்ந்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ரஜினிகாந்த் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்.
குடியாத்தம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சிந்து 10,097 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். குடியாத்தம் தொகுதியும் தாவேகா கைப்பற்றியிருக்கிறது. குடியாத்தம் தொகுதியில் தாவேகா வேட்பாளராக களமிறங்கிய சிந்து 10,097 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்.